வளமும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களை அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனில் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானவர் பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞான ஆசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி
பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கவி சொல்லுங்க. போட்டுட்டு பாருங்க. மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான இருக்காங்களே, சங்கரியமா இருக்காங்களா? சிவசங்கரி. ஆமா ஆமா. இல்லை இல்லை, ஆமா இல்லை. சிவசங்கரி அம்மா வந்து வேற, சங்கரி செந்திலம்மா வேற. சிவசங்கரி சிவபாலா அம்மா. ஐயா வளமுட வாசிச்சிருவோமா? சொல்லுங்க அம்மா, பாட்டு சொல்லுங்க. அம்மாவையா? சரி. சிவசங்கரி அம்மா வாழ்க வளமுடன். அவங்களும் ஐயா நீங்களே பாடுங்க. பாடு. சரி. வாழ்க வளமுடன். மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை. இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய்க் கண்டேன். இயக்கலை வெண்ணெனவும் அதன் விரிவலையே மறைபொருளை ஊறு ஒலி மனம் ஒளியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணரச் செய் மாயகாந்தம் உணர்ந்தேன். குறை மனத்தோர் நிறைவு பெற்று குற்றவழி செல்லா கூர்ந்த மெய் உணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, அருட்பேராற்றலின் அன்பு குரல். இறைவா உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இறைவன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு மனித பிறப்பிலேயும் சிலருடைய மனதிலே எழுகின்ற ஒரு ஆழமான கேள்வி. அந்த கேள்விக்கு உடனே விடை கிடைத்தாலும் அனுபவம் கிடைத்து விடாது. அனுபவம் எப்படி கிடைக்கும் என்றால், புலன் அடங்கி மனம் ஒடுங்கி தவம் இயற்றும் சாதனையால் மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படி மகரிஷி அவர்கள் 3 பேரை குருவாக கொண்டு அவர்களிடத்திலே கற்றுக்கொண்ட தத்துவ விளக்கங்கள், பயிற்சி முறைகள், தியானம் இவற்றை கொண்டு சுய முயற்சியாக தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து கண்டதுதான் துரியாதீத நிலை. அதே ஞான தீட்சையாக நமக்கும் துரியாதீத தீட்சை தருகிறார். அப்படி கண்டது என்ன என்றால், சுத்த வெளியாகிய இருப்பு நிலைதான் தெய்வம். இறைவா உன் இருப்பு நிலை, உன்னுடைய மூலம் என்ன என்றால் சுத்த வெளியாக இறைவெளியாக இருக்கின்றாய். இயக்கலை விண்ணாகவும் விண்ணெனவும் அதன் விரிவலையே மறைபொருளை ஊறு ஒளி மனம் ஒளியாய் சுவையாய். அந்த இருப்பு நிலையாகிய சுத்தவெளியினுடைய எழுச்சி பெற்ற நிலையே இயக்க அலை. அந்த இயக்க அலை
மூலத்தில் பரமாணு எனவும் பெருக்கத்தில் அணு எனவும் மூலக்கூறாக உணரப்படுகிறது. இயக்க அலை விண்ணெனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒளி. அதன் விரிவலையே காந்தமாக மாற அதன் தன்மாற்றத்தை இறைவனையும் பார்க்க முடியாது, பரமானையும் பார்க்க முடியாது. அதிலே பிறக்கின்ற காந்தமாக வெளிப்பட்ட தன்மாற்றத்தையும் காண முடியாது. அப்படி மறைபொருளாக காந்தாற்றில் இருந்து கொண்டே பஞ்சபூதங்களில் உணர முடியாத நிலையிலே உயிரின தோற்றத்தின் வரலாற்றிலே உணரக்கூடிய நிலையிலே அவற்றை தொடு உணர்வாக, சுவை உணர்வாக, வாசனை உணர்வாக, பார்வை உணர்வாக, ஓசை உணர்வாக, ஐம்புலன்கள் வழியாக உணரச் செய்கின்ற மலர்த்தி மனம் உணரச்சை மாயகாந்தம் உணர்ந்தேன். இறைநிலை, சக்தி, காந்தம், இந்த மாய காந்தத்தை உணர்ந்தேன். குறை மனத்தோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா. குறை மனம், எப்போ மனம் குறைப்படுகிறது என்றால், எல்லாவற்றிலையும், அதாவது உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த பொருட்களிலே, உறவுகளிலே, அதிகாரத்திலே ஒரு நிறைவின்றி தவிக்கின்ற மனமே குறை மனம். போதும் என்ற நிலை வருகின்ற போது அதை நிறை மனம் என்கின்றோம். அப்ப தொடர்ந்து உடல் சார்ந்த தேவைகளையே நாடி தேடி ஓடுகின்ற போது எவ்வளவு பெற்றுவிட்டாலும் அது குறை மனமாகத்தான் இருக்கும். எப்போது எனக்கு இது போதும் என்ற உணர்வு வருகிறதோ அப்போதே இந்த குறை மனம் நிறைவு, நிறை மனம் என்ற உயர்வை பெறுகிறது. குறை மனதோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா. உலக மக்களிலே பெரும்பான்மையான மக்கள் குறைமனத்தோர் தான். ஏனென்றால் அவருடைய மனம் எப்போதும் எதையாவது தேடி நாடி ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர் மட்டுமே எனக்கு இது போதும் என்ற நிறைமனம் கொள்கிறார்கள். அவர்களிலேயும் குற்ற வழி செல்லாதவர்கள் எத்தனை பேர்? எப்போதும் நினைக்கலாம், ஆனா வாய்ப்பு கிடைக்கின்ற போதும் தவறு செய்யாத, குற்றம் இழைக்காத பக்குவம் இருக்கிறதா? அப்ப அது அடுத்த நிலை. அதாவது பக்தியை பின்பற்றுகின்ற போது இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று சொல்வார்கள். தவறு செய்யாமல் நம்மை காப்பாற்றுவான். எப்படி? ஏதோ ஒரு வகையிலே ஒரு தவறு செய்ய சொல்லி அதற்கு ஒரு ஊக்கத்தொகையாக கையூட்டு தருகின்ற போது இதன் விளைவை கணித்து இது நமக்கு வேண்டாம், உழைத்து பெறாத பொருள் நமக்கு தேவையில்லை என்ற உணர்வு வந்துவிட்டால் எதற்காகவும் யாருக்காகவும் எதை நோக்கியும் குற்ற வழியிலே மனம் செல்லாது. அற வழியில் மட்டுமே அது வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடும். உயிரே இழப்பதாக இருந்தாலும், எப்படி சாக்ரட்டிஸ் உண்மைக்காகவே உயிரை இழந்தாரோ அதுபோல் சத்தியத்தை தவிர உயிர் எனக்கு பெரிதல்ல என்ற ஒரு உன்னதமான நிலை அடைகின்ற போது குற்ற வழி செல்லா மெய் உணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். இதற்கு வழி என்ன? மக்கள் பக்தியில் இருக்கிறாங்க. ஒரு மடாதிபதி சொன்னார், கோவில்களிலே கூட்டம் பெருகிவிட்டது, ஆனால் பக்தி குறைந்து விட்டது என்றார். இன்னொரு மடாதிபதி சொன்னார், இல்லை இல்லை, பக்தி பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார்.
என் கருத்து என்ன என்றால் இரண்டும் இல்லை. ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. இதுதான் யதார்த்தம். இதுல ஒழுக்கமோ பக்தியோ சம்பந்தப்படவே இல்லை. ஆசை பெருகிவிட்டது, அவற்றை நிறைவு செய்வதற்கு இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை பெருகியிருக்கிறது. இதன் விளைவாக இறைவனிடத்திலே கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் போய் கூடுகிறார்களே தவிர யாரும் ஞானத்தை தேடி கோவிலுக்கு போவது இல்லை. பிறகு எப்படி இறைவனை உணர முடியும்? இறைவன் கொடுப்பானா இல்லையா? எல்லாரும் நம்புறாங்க இறைவன் தருவான் என்று. எப்படி தந்தான், எவ்வளவு தந்தான், எந்த வகையிலே தந்தான் என்று யாராவது சொல்ல முடியுமா? சரி, கோவிலுக்கு செல்கின்ற எல்லோருக்கும் ஒரே மாதிரியா படி அளக்கிறான். எனக்கு அதிகமாக கொடுத்தான், பக்கத்து வீட்டு குறைவாக கொடுத்தான், எதிர் வீட்டுக்கு என்னை விட அதிகமாக கொடுத்தான் என்றால் என் பக்தியிலே குறைபாடா, நம்பிக்கையிலே குறையா? பிறகு ஏன் எல்லோருக்கும் ஒன்று போல் இறைவன் தரவில்லை என்று கேள்வி வந்தால்தான் சிந்தனை வெளிப்படும். சிந்தித்தால் ஒரு உண்மை விளங்கும். என்ன? இறைவனால் எதுவும் கொடுக்க முடியாது. இறைவனால் எதுவுமே கொடுக்க முடியாது. அவரவர் கர்ம பலனுக்கு ஏற்ற விளைவைத்தான் இறைவன் தருகிறான். நம்மிடத்திலே பூர்வ கர்ம புண்ணியம் அதிகம் என்றால் அதிக வசதிகளை, பதவியை தருகின்றான். குறைவு என்றால் அதற்கு ஏற்ப குறைத்து தருகிறான். அப்ப இறைவன் அவனாக ஒன்றும் தருவதில்லை. அவரவர் கர்ம பலனுக்கு ஏற்ற வாழ்க்கையைத்தான் அளிக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் நம்முடைய உயர்வும் தாழ்வும் நம்பிக்கையிலே இல்லை, பக்தியிலே இல்லை, நம்முடைய அறம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறது. ஆசைகளை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைத்து வாழ்கின்ற அற வாழ்க்கையில இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் எல்லோருமே அற வாழ்க்கைக்குத்தான் வருவார்கள். இது புரியாத வரைக்கும் யாராவது இன்றைக்கு புரிந்தவர் விளக்கம் சொன்னால் கூட அவனை எதிர்ப்பதற்குத்தான் மக்கள் தயாராக இருக்கிறார்களே தவிர சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. பிறகு என்ன மாற்றம் நிகழும்? அதே சுக துக்கம், இன்ப துன்பம், லாப நட்டம் என்ற இருமை வாழ்க்கையில தான் இருக்க முடியுமே தவிர வெற்றிகளை மட்டுமே சந்திக்கின்ற வாய்ப்பு கிட்டுவது இல்லை. அதனால் இறைவனை அறியக்கூடிய குண்டலினி யோக தவம், குண்டலினி யோக தவம், அகத்தவம். அப்ப அகத்தவத்தை ஆற்றினால்தான் தெய்வத்தை உணர முடியும். தெய்வத்தை உணர்கின்ற போதுதான் தெய்வ நீதி புரியும். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருப்பதை தெய்வத்தை அறிகின்ற போதுதான் தெய்வ நீதியும் புரியும். தெய்வ நீதி புரிகின்ற போது நம்முடைய செயலுக்கு தக்க விளைவை நாமோ நம்முடைய சந்ததிகளோ பெறுகிறார்கள் என்கின்ற செயல் விளைவு தத்துவம் புரியும். அதனால் இதன் மூலம் குழப்பமின்றி நேரு வழியில் வாழ்கின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றால் தெய்வ நீதியோடு செயலுக்கு தக்க விளைவு ஏற்படுகிறது. அப்போ தெய்வ நீதி பரமானு முதல் பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதிலே ஜீவராசிகள் 820 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள், அவர்களில் ஒருவனாக நான், எல்லோரும் அதே தெய்வநீதிக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்கிறார்கள். நாத்திகன் என்பதனால் அவன் இறைவனுடைய செயல் விதிக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. அவனுக்குள்ளும் அதே செயல் விளைவுதான் செயல்படும், தெய்வ நீதி வெளிப்படும். எனவே இறைவனை மதிப்பவர்களுக்கும் மதிக்காதவர்களுக்கும் நம்புபவர்களுக்கும் மறுப்பவர்களுக்கும் எல்லோருக்குள்ளும் இறைவனே அறிவாய் அமர்ந்து அவரவரது செயலுக்கு தக்க விளைவை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம். இதை புரிந்து கொண்ட பிறகு ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை மனம் நாடுவது இல்லை.
அப்படிப்பட்ட பேச்சு மக்கள் மத்தியிலே உலகத்திலே பரவ வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படையாகிய தவத்தின் மூலம் மனம் ஒடுங்கி இந்த இறைவனையும் இறை நீதியையும் உணர வேண்டும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. வேண்டிய வேண்டியங் எய்தலால் செய் தவம் இன்று முயலப்படும் என்றெல்லாம் தவம் தான் வாழ்க்கை மேன்மைகளை தரவல்லது என்பதை ஆணித்தரமாக எல்லா ஞானிகளும் மகான்களும் மற்ற மதங்களுக்கு மூலமாகிய ஞானிகளும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். உணர்ந்து பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அருமை ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அம்மா இல்லை, ஐயாவை வாழ்த்தீர்கள். முதல்ல சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாட வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடு. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் மின் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.